ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேண்டசி லிட்ரேச்சர் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 போயம்ஸ் இருக்குது. ஜாபரோக்கி, தி லேடி ஆஃப் ஷலாட் அண்ட் தி லிசனர்ஸ்னு 3 போயம் இருக்குது. இல்லை தி லேடி ஆஃப் ஷலாட் வந்து ரொம்ப லாங் போயம். ஸோ அதை பற்றி லைட்டாக தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டு ஜாபரோக்கியும் லிசனர்ஸும் கொஞ்சம் போயம் லைன்ஸ் யூஸ் பண்ணியே பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? மேபி ஜாபரோக்கி வச்சு இப்படி ஒரு கொஷின் கேட்கலாம். அது ஒரு நான் சென்சிக்கல் போயமாக எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். அப்படி கேட்டால் கொஞ்சம் போயம் லைன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ போயம் லைன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஜாபரோக்கி சம்மரையும் கிளியராக பார்த்துட்டு லிசனர்ஸையும் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெண்டுமே ஈஸியான போயம்ஸ். ஸோ லேடி ஆஃப் ஷலாட்டை இதில் ஒமிட் பண்ணிடுங்க. செகண்ட் வீட்டில் பார்த்தோம்னா ஷார்ட் ஸ்டோரிஸ். இதில் வந்து தி லிட்டில் மர்மைட், த ஹோர்ட் ஆஃப் த கிபலன்ஸ், த ஸ்மாலஸ்ட் ட்ராகன் பாய் இருக்குது. மூணுமே ஈஸி தான். பட் ஸ்மாலஸ்ட் ட்ராகன் பாய் வந்து இந்த எர்த்து அது இதுன்னு கொஞ்சம் புது எர்த்து ஃபாலோ ஆகும். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹோர்ட் ஆஃப் த கிபலன்ஸும் லிட்டில் மர்மைடும் அதில் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். லிட்டில் மர்மைட் ஸ்டோரியோட எண்டிங்கில் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஹாப்பி எண்டிங் கிடையாது. நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஹான்ஸ் கிறிஸ்டின் ஆண்டர்சனுடைய வெர்ஷன் படி ஹாப்பி எண்டிங் கிடையாது. லிட்டில் மர்மைட் அவளே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவா. ஓகேவா? இதுதான் அந்த ஷார்ட்ஸோட எண்டிங். நிறைய பேர் மேபி உங்கள் காலேஜில் தப்பாக எடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் தப்பான டெக்ஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியராக ரெஃபர் பண்ணிக்கோங்க. இவருடைய டெக்ஸ்ட் படி கடைசியில் லிட்டில் மர்மைட் அவளே சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுவா. ஓகேவா? ஃபோமாக மாறிடுவா. பட் ஹாப்பி எண்டிங் கிடையவே கிடையாது. ஸோ எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த யூனிட்டில் லிட்டில் மர்மைடும் ஹோர்ட் ஆஃப் த கிபலன்ஸும் பார்த்துக்கோங்க. ஸ்மாலஸ்ட் ட்ராகன் பாய் வேண்டாம். ரெண்டுமே ஈஸியான ஸ்டோரிஸ் தான். நிறைய கேரக்டர்ஸ்லாம் வராது. ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்டோரிஸும் கிளியராக பார்த்துக்கோங்க. தேர்ட் யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட். ஏன்னா 2 இல்லை, ஜஸ்ட் ஒன்று தான் அதில் இருக்குது. ஸோ 2 கொஷின்ஸுமே இதில் தான் வரும். ஓகேவா? இன்னொன்று இருந்தால் தான் இன்னொன்று வரும். ஸோ ஒன்று தெரியலனா அட்டன் பண்ணியாக போவோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் தான் 2 கொஷினுமே வரும். ஏன்னா ஒன்று தானே இருக்குது. ஸோ அதை நல்லாவே கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ் சைல்டு. ஹாரி பாட்டர் இதுக்கு முந்தின பார்ட்ஸ் எதுவும் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா நிறைய மூவிஸ் இருக்குது. 7 பாட்டுக்கு 8 மூவிஸாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தோன்னா இதுக்கு மூவியெல்லாம் கிடையாது. ஸ்டோரியுமே வந்து நமக்கு சம்மரி மட்டும் தான் தெரியும். ஓகேவா? ஸோ இது நல்லாவே கிளியராக பார்த்துக்கோங்க. மேபி ஆல்பஸ் பாட்டருடைய கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வச்சு கேட்கலாம். இல்லைனா ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியும் இல்லைன்னா அந்த ஃபேண்டசி எலமெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வரலாம். ஸோ நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த யூனிட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட். தென் ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹாபிட்டும் க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியாவும் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நார்னியா மோஸ்ட்லி நிறைய பேர் படம் பார்த்துருப்போம். ஹாபிட் மேபி பார்க்காம இருக்கலாம் நிறைய பேர். ஸோ நார்னியா பார்த்துருந்தீங்க அப்படின்னா நார்னியாவே எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். பார்க்கலனாலும் மூவி பார்த்துக்கோங்க. மூவிக்கும் பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நார்னியா ப்ரிஃபர் பண்ண நல்லது. பட் கேரக்டர்ஸ் நிறையா தான் இருக்கும். ஹாபிட்லேயும் கேரக்டர்ஸ் நிறையா தான் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே மூவிஸ் இருக்குது. ஆனால் ஹாபிட்டுக்கு வந்து 4 பார்ட்டாக மூவிஸ் இருக்கும். ஸோ ஹாபிட்டை ஸ்கிப் பண்ணது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். கதையுமே ரொம்ப லென்த்தியாக இருக்கும். சில இடங்களை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிறது க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா எடுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேவா? ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நார்னியா இதில் எடுத்துக்கோங்க. ஹாபிட்டை விட்டுடலாம். ஓகேவா? ஹாபிட் ரொம்ப லாங் ஸ்டோரி. நம்ம இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். இதை விடவும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹாபிட்டை விட்டுட்டு நார்னியா எடுத்துக்கோங்க. லாஸ்ட் இன் ஃபிக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்குது. மிஸ்ட் பாண்ட், மார்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சிட்டி ஆஃப் போன்ஸ், பெர்சி ஜாக்சன், ஒலிம்பியன்ஸ் வந்து லைட்னிங் தீஃப்னு 3 இருக்குது. இதில் வந்து மார்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த சிட்டி ஆஃப் போன்ஸும் லைட்னிங் தீஃபும் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேவா? இந்த 2 நான் வீடியோ போட்டுட்டேன். மிஸ்ட் பாண்டுக்கு இன்னும் வீடியோ போடல. பட் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள அப்லோட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் இந்த 2 கொஞ்சம் ஸ்டோரி ஈஸியாக தான் இருக்குது. சிட்டி ஆஃப் போன்ஸ் ஈஸி தான். பெர்சி ஜாக்சனில் வந்து கொஞ்சம் க்ரீக் மித்து கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது. மிஸ்ட் பானுடைய சம்மரி நான் ரீட் பண்ணேன். பட் அதுக்கு கம்பேர் பண்ணி இந்த 2 ஈஸி. ஓகேவா? ஸோ சிட்டி ஆஃப் போன்ஸையும் லைட்னிங் தீஃபையும் பார்த்துக்கோங்க. 2க்குமே மூவி இருக்குது. பட் மூவி வந்து சில இடங்களில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சம்மரியை கிளியராக கேட்டு இந்த யூனிட்டில் இந்த 2 பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மரி பார்த்துக்கோங்க. ஃபேண்டசி லிட்ரேச்சர் கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த லிட்ரேச்சரே. இதுக்கு முன்னாடி மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் 2 எக்ஸாம்ஸுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆஸ்திரேலியன், கனடியன் ரெண்டுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா 4th யூனிட் 5th யூனிட் அப்படி இல்லைனா காமனாக எல்லா ஒர்க்குக்குமே பப்ளிஷ் ஆன இயர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 எக்ஸாம்ஸ்லையுமே பப்ளிஷ் ஆன இயர் வச்சு ஒரு கொஷின் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க்கை யார் எழுதுனா, ப்ரொட்டகனிஸ்ட் யார், இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு யூனிட்லேயே நம்ம ஒன்று விடும்போது அந்த ஒன்றுக்கு ஆத்தர் யார் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதை எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரொட்டகனிஸ்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது 3 போதும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஷன் லாஸ்ட் யூனிட்டில் வந்து நம்ம மிஸ்ட் பானை விடுறோம் அப்படின்னா மிஸ்ட் பானுடைய ஆத்தர் யார், ப்ரொட்டகனிஸ்ட் யார், தென் இயர் எப்போ பப்ளிஷ் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படி ரிலேட்டடாக ஒரு 3 எக்ஸாம்லேயும் வந்துச்சு. மேபி நாளைக்கு எக்ஸாம்லேயும் வரலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நல்லா ப்ரிப்பேராக போங்க. இயர்லாம் நல்லா மனப்பாடமாக வச்சுக்கோங்க. அது நல்லாயிருக்கும். ஓகேவா? தென் ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் கிளியர் சம்மரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. ஏன்னா ஃபேண்டசி லிட்ரேச்சர் அப்படின்னா கொஷின் மேபி அதை வச்சு கேட்கலாம். கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஹாரி பாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பறக்கிற தொடப்பம், திடீர்னு ஓப்பன் ஆகிற டோரு அப்படி இப்படி நிறைய இதெல்லாம் இருக்கும். அந்த ட்ரெயின், இவங்க ஹாக்வர்ட்ஸுக்கு போகிறது அப்படின்னு நிறைய வித்தியாசமான எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஒர்க்லேயுமே.
லிட்டில் மர்மைடு, ஜாபரோக்கி எல்லாருமே அந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, வித்தியாசமான எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாபரோக்கி வச்சு மேபி ஒரு நான்சென்சிக்கல் போயமாக ஜஸ்டிஃபை பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி ஒரு கொஷின் வரலாம். ஸோ அதுக்குமே படா போய்க்கோங்க. ஓகேவா? ஸோ ஜாபரோக்கி வச்சு அந்த கொஷின் மேபி கேட்கலாம். தென் ஒரு ஃபேண்டசி நாவலாக அதை ஜஸ்டிஃபை பண்ணி காட்டுங்க, ஒரு ஃபேண்டசி ட்ராமாவை ஜஸ்டிஃபை பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கொஷின்ஸ் வரலாம். ஸோ அதுக்குமே என்னென்ன ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தீம்ஸ் முக்கியம். சிம்பிளிசம் இது மூலம் மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தெரியணும். ஹாபிட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹாபியில் நிறைய சிம்பிளிசம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கிற நாவலுக்கு எதுவும் சிம்பிளிசமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி மேபி லைன்ஸ் கோட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான். போயமுக்கு லைன்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ போயம்ஸ்க்கு லைன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எக்ஸாமில் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.